வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வந்து மீன் பிடிப்பாங்களே அந்த வீடியோ போட போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா பெரிய மீனுங்க பாருங்கள் பீ வெட்டு. வா இதாங்க மாவு பீ வெட்டு குரூப்புங்க. இது ஓல்டு ஃபேமஸ் ஜிலேபி. காய்ஸ் பெரிய மீன் மாட்டிச்சு. பெரிய மீன் மாட்டிச்சுங்க காய்ஸ். இன்னொரு மீன் நம்ம வந்த நேரம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வந்து மீன் பிடிப்பாங்களே அந்த வீடியோ போட போகிறோம். செம்ம ஃபன்னாக இருக்கும். வாங்க, உங்களுக்கு மீன் பிடிக்குது அதை பற்றிலாம் உங்களுக்கு பிடிக்குமா இருந்தால் நம்ம சேனலில் பாருங்கள். நிறைய வில்லேஜ் கண்ட நிறைய போடுவோம். சரிங்களா? சரி வாங்க இப்போ போயிட்டு நம்ம மீன் பிடிப்பாங்க அதை பார்க்கலாம். பீ வெட்டு குரூப்புங்க. இது நான் மீன் வந்து பிடிக்க போகிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா தூண்டி முல்லை. சரிங்களா? கிரிப்பில் முஞ்சியா இது வந்து என்ன மீன் பிடிக்க போகிறாங்கன்னா நம்ம என்ன அது நெட்டு அது என்ன சொல்லுவாங்க தூண்டி முல்லை ஸ்டிக்கு வந்து பிடிக்கிறானுங்க. என்ன மீன் வந்து இது மாட்டுதான் தெரியல. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் கோக்குறாங்கன்னா அது என்னதுடா நாக்குப்பூச்சி உண்டை மாவு அது பிறகு பிடிக்கிறாங்க. உங்களுக்கு வாங்க எல்லாமே காட்டுறேன் எப்படி பிடிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எந்த மெத்தடில் பிடிக்கிறாங்க உங்களுக்கு எல்லாமே பரல சரியான ஃபன்னாக இருக்கும். மறக்காம ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து பயிரார தம்பியாங்க அது கோத்துது கொஞ்சம் காட்டுப்பா. ஸோ கோத்துக்கிறேன். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும் தம்பி. தூக்கி போடுறா. அவன் வந்து தூக்கி போட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கு வச்சுட்டு நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா எப்படி பார்த்தா 20 அடி போவோம் மச்சியா. 20 அடிக்கு நீங்கள் நின்று நேரத்துலேருந்து 20 அடி வரைக்கும் போவோம். அது வந்து ஸ்டிக்கு. சரிங்களா? ஆல்ரெடி மீன் பிடிச்சிருக்கானுங்க. இந்த ஸ்டிக்கு எப்படி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கேன். எப்படி யூஸ் பண்ண லைட்டாக காட்டுறா. ஒன்றும் இல்லைங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முள்ளு இருக்குது. பார்த்தீங்கன்னா முள்ளில் வந்து மாவு அது வந்து நாக்கு பூச்சோ இதில் ஒன்றுமே தெரில. இருங்க உண்டா ஆடானுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோ இது வந்து பொட்டை பார்த்தியா காடி இது வந்து அன்லாக் பண்ணிட்டு தூக்கி வச்சா வேலை வருங்க. அவ்வளோ தாங்க, பெரிய விஷயமே இல்லைங்க. இதை அன்லாக் பண்ணி இசுக்கும் போது லாக் பண்ணிடணும். மாவு போட்டானுங்க. எரிக்க பிடிச்சிக்கிற மீன் இந்த மீனுங்க மொத்தமே உலகம் ஃபேமஸ் ஜிலேபிங்க. இது ஜிலேபி. மீன் இவர் வந்து சொல்கிறாருங்க நம்மளுக்கு வந்து மீன் மாட்டல. இது மூஞ்சி பார்த்தாங்கன்னா மீன் மாட்டோம். கவுரடியே பரம்போ கவுரா நாக்கு பூச்சி தாங்க கோக்கணும். தெரியல போதுட்டான். காய்ஸ் பெரிய மீன் மாட்டிச்சு. காய்ஸ் இன்னொரு மீன் நம்ம வந்தனா வாடி செல்ல குட்டி. வாடி செல்ல குட்டி. இங்க பாருங்க. எப்படியும் வெட்டிக்கிறமா புஷ்டாங்க. இவன் தான் அது. சுபாஷ மரியாதை வந்துரு சுபாஷ. இரா குமார் தம்பி அதை கைட்டு போடுறா. அவனை கைட்டு போட தெரியல போறா. அந்த மீன் பிடிச்சிங்க வெட்டிக்கிறமா. ஏங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மீனுங்க கூட்டாளி கச்சான் தலை மேலே நாக்கில் மாட்டிச்சுங்க கரெக்டாக வந்து முள். இன்னொரு உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நான் வந்து மீனே சாப்பிட மாட்டேங்க. ஆனால் மீன் பிடித்து வந்துக்கிறேன். மீன் எப்படி சாப்பிட்னா தோசைகளில் பார்த்தீங்கன்னா நம்ம தந்தூரி சிக்கன் மாதிரி போட்டு கொடுத்தா சாப்பிடுவோம். அதாங்க சரியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜி அந்த மீன் இருக்குதுங்க. மீன் இருக்குதா இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு வந்து ஒரு கண்காணிப்பாளர் வந்திருக்காரு. யாரும் இல்லை, எங்கள் சுபாஷ் எங்கள் ஃப்ரெண்டு தான். ஸோ இப்போ வந்து பார்க்கலாம் ஒரு புறம்போக்கு. அது உங்களுக்கே தெரியும். அது எல்லா வேலையும் பார்த்து தற்குறி நாடோடி அவன் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறோம். பார்க்கலாம் வாங்க. இதான் நம்ம யூடியூப் சேனல். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மீன் பிடிக்கிறதுக்கு சொன்னது இவர் தான். இந்த புறம்போக்கு இதுங்க பாருங்க. நாள் எத்தனை நாள் சொல்கிறது ஒரு வேலை ஜாதி செய்யாது. புறம்போக்குது எங்கள் ஃப்ரெண்டு தாங்க. இது இவனு எங்கள் ஃப்ரெண்டு தான். இது மூஞ்சி பாருங்கள். இது மூஞ்சி பார்த்தீங்கன்னா கூடி வருமா. இது கூட 6வது சில்லதுலேருந்து எல்கேஜிலேருந்து பச்சுக்கிறேங்க. இது மூஞ்சால் தாங்க உருப்பிடாமல் போயிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேணு இவனும் தான் எங்கள் கேங்கு தான் இருக்கிறாங்க. இவன் தம்பி ஸ்கார்பியோ. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 பேருமே பீ வெட்டு குரூப்பு. கிட்ட வருது பாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எங்கள் ஊர் ஏரி. இது உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஏரிங்க. ஏரியில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக ரொம்ப கடவாசல் போயிருக்குது. ஆல்ரெடி இங்கே வந்து கொட்டை இருந்துச்சு. இந்த கொட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து தேங்கிட்டு இருந்துச்சு. சரிங்களா? அப்படியே இந்த வயலே வந்து பார்த்தீங்கன்னா இதோ உங்களுக்கு அந்த வயலில் மீன் வந்து வந்துச்சுங்க. இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து மீன் இருக்குது. இங்கே இருக்குதுங்க மீன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா போய் நான் பார்க்கலாம் அவங்ககிட்ட.
ஏன்டா ஆயுதுனுங்கிறா ஆயிராங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு தெரில ஏன்டா ஆயுதுனுங்கிறா பிவட் ஆயிடுச்சுங்க இவன் தூண்டி முள் தந்து போச்சுங்க இது ஒரு தற்கூரி முள் துவச்சி தேடிங்க பாருங்க தற்கூரி இதாங்க இதுங்க ஒரு வேலை ஜாதியாக செய்யாது செய்யறதும் ஜாதியாக செய்யாது சொல்கிறது டே காலில் குத்திச்சு எதுவுமே ஒரு வேலை கூட ஜாலியாக செய்யாதுங்க வியாபாரம் மொத்தமே பீ வெட்டுங்க அது கலந்து பேச போய் குமார முள் தொலைச்சாரு ஒரு லோப்பரு முள் தொலைச்சிட்டாரு. இதுதான் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ். இன்னும் ஃபாலோ பண்ண மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூண்டி முள்ளை வச்சு மீன் போட்டோம். இப்போ நம்ம தலையை வந்து பார்த்தீங்கன்னா மாவு வச்சு போடுறோம். இதாங்க மாவு பாருங்க. மாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்பெஷலாக நிறைய மீன் மாட்டுமா பாருங்க. மாவு ஏன் தம்பி இது மாதிரி எப்படி மாவு கழுத்தை உள்ள வச்சு அமுத்தணும் அவ்வளோதான வேலை பீ வெட்டாதா ரேன் வண்டிக்கு வேணும் மாட்டேன். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையாக வந்தோம். நாங்கள் வந்தோம் ஒரு மிஸ்டேக்காக இங்கே வந்து ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுங்க. இப்போ இது வச்சு போடுறான் மீன் மாட்டுதான் பார்ப்போம். மாட்டுச்சுன்னா ஒரே ஃபன்னு தாங்க. இன்றைக்கி மொத்தம் மீன் ஃப்ரை தாங்க. ஃப்ரை பண்ணுறது உங்களுக்கு வீடியோ போடுறேங்க அதை பாருங்கள். ஏய் போட்டுறா முஸ்டானா இவங்க அடையாருங்க ஆளுக்கு ஏற்ற மீனுங்க இவன் பக்கோடா தலையா. தூண்டியில் சிக்கின மீனும் காதலில் சிக்கின ஆணும் தப்பிச்சுதான் வாய்ந்த சரித்திரமே இல்லைங்க. அதை எடுத்து காட்டு மீனும் ஆணும் தாங்க. நாங்கள் மாட்டு செய்யலைங்க ப்ரோ ஸ்கார்பியோ ப்ரோ. நாம் போட்டதோ மீனுக்கு ஆனால் நம்மளுக்கு மாட்டுது கவரு. காரணம் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிளாஸ்டிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி போடுறீங்க. இதெல்லாம் என்ன ஃபால்ட் ஆகுது. மீனுன்னா சாப்பிடும் அதை நம்ம சாப்பிட்றோம் அப்புறம் நம்மளுக்கு தான் ஃபால்ட் ஆகும். மீன் சாப்பிட்டா மீனுக்கு ஒரு ஃபால்ட்டு அதை சாப்பிட்டா நம்மளுக்கு ஒரு ஃபால்ட்டு. இதால் நம்ம ஃபால்ட் நம்மளுக்கே வந்து முடிஞ்சு பாருங்கள். அதனால் தயவு செய்து இந்த மாதிரி போடாதீங்க மக்களே. தப்பாக எடுத்துக்காதீங்க. பார்க்குற யாரா திட்டாதீங்க. ஏன் நம்மளுக்கு தான் ஃபால்ட் ஆகுது. மீன் நம்ம எப்படி பார்த்தாலும் மீன் பிடிச்சுமா டே அதை போடுறா தோசைக்கல்ல போடுறா எண்ணெயில் போடுறா கோயம்பு போட்டு தள்ளுறோம்ல அப்படிதாங்க. ஃபைனல் டெசிஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணிட்டான். இதுக்கு அவனுக்கு அவுக்கு தெரியாது. அவன் பாருன்னு பண்ணுறத பண்ணுகிறான். என்ன பார்த்தால அதான் மாவு கொகுதா. சுபாசம் சகல போகிறாங்க. இப்பயாவது மீன் மாட்டுதா பார்க்கலாம். மாவில் மாட்டுமான்னு தெரில. நாங்கள் ஸ்கார்பியோ ஒரு காதல் மன்னன் வேறு அப்படி விட்ட. இதுதான் நம்ம ஃபேஸ்புக் பேஜ். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வந்தால் கூட சாப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவர்த்தவன் என் ஃப்ரெண்டு அவருனா நம்ம துட்டு குத்தா மூஞ்சி காட்டுறான். சும்மா மூஞ்சி காட்டுறது நோகிறான். அதே எதுனா பொம்பளை காட்டுச்சுன்னா ஆன்னு பார்ப்பான். சொல்லு ஓய்வு சே ஏன் தான் இப்படிக்கிறானே தெரில. இவங்க கூட சாதம் நல்லா நிற்காதீங்க. இவன் மூஞ்சி காட்டலாம் கம்முன்னு எடுத்துனுக்கு. ஏய் பின்னாடியே தள்ளி வராங்க பாஸ். அந்த அதுப்பெல்லாம் பண்ணக்கூடாது. நான் இதை மாவு இப்படி தான் மாவு இது பண்ணுவான். உண்டை மாவு வந்து சாப்பிட்றதுக்கு இருங்க மிஷினுங்கிறேன். நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு உண்டை மாவு சாப்பிட்டுக்கிறோம். மீன் பிடி உண்டை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா அதுதான் இது. சரி அனுப்பி விட்டு டே அப்படியே வாயில் கவுக்குன்னு கவும்போது ஒரே மாட்டிக்குமா அதா. டே இதானா கதை. நான் சத்து மாவு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பு குழந்தைங்களுக்கு சத்து மாவு இட்லி இடியாப்பம் பருப்பு சாதம் அவுந்த முட்டை அவுத்த உருளைக்கிழங்கு மற்றும் வாழைப்பூ போன்றவற்றை மதித்து கொடுங்க. ஆனால் நாங்கள் அது பண்ணல. மீனுக்கு சுற்றுனுங்கிறது அதாங்க நாங்கள். இதா தலை நான் ஓரமாக போயிடுறேன். போட்டு தம்பி வேலை ஓட்டம் போ. அவ்வளோ தொலைதுக்கு போட்டாங்க அவன். போட்டான் இருங்க மீன் மாட்டை தான் பார்க்கலாம். ஓல்டு ஃபேமஸ் இல்லை இது. கரெக்டாக வாயில் மாட்டிக்கிது பாருங்க. இதை